இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கீரை பிரியாணிங்க. கீரை பிரியாணியா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க கீரை திங்கலன்னா, இந்த மாரி பிரியாணி வச்சு குடுங்க. செம்மையா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாவும் இருக்கும். நம்ம கீரைய பொரியல் செஞ்சு குடுப்போம். இல்லன்னா, அத கடையல் செஞ்சு குடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அத அவங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா, இந்த மாரி பிரியாணி மட்டும் ஒரு முறை செஞ்சு குடுங்க. உங்க குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு குடுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நானு பாலக்கீரை தான் எடுத்திருக்கிறேன். பாலக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. உங்களுக்கு எந்த கீரை பிடிச்சிருக்கோ அந்த கீரைய எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல குக்கர் வச்சு 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் கலந்து ஊத்திக்கோங்க. இது கூட பட்டை வகை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பட்டை வகைங்க போடும்போது நல்ல வாசனையா இருக்கும். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு அதையும் இதோட போட்டுக்கோங்க. வெங்காயத்த நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அதுக்கு இடையில புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்சிருக்க தக்காளி, 2 பச்சை மிளகாவ போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கியதும் 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடுறதுனால இது நல்ல கலர் குடுக்கும். நல்லாருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் பிரியாணி தூள் போட்டுக்கோங்க. பிரியாணி தூள் போட்டதும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இது போனோனே, நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற நல்லா வாஷ் பண்ணி இதோட போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. கீரை போட்ட அடையாளமே தெரியாம போயிரும். அடுத்து நம்ம பச்சை பட்டாணி தான் வாங்கி வச்சிருந்தோம். இத அவிக்க வேணாம். அப்படியே போட்டா நல்லா தான் இருக்கும். ஏன்னா, இது பச்சையா வாங்கிட்டு வந்தது. அதனால அப்படியே போட்டுக்கோங்க. இது கூடவே மீல் மேக்கர் போட்டுக்கோங்க. மீல் மேக்கர் போடுறதுனால பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எந்த படியில அரிசி எடுத்தோமோ, அந்த படியில 2 1/2 படிக்கு தண்ணி அளந்து எடுத்து ஊத்திக்கோங்க. அந்த 1/2 படி தண்ணிய ஊத்த சொல்றோம்னா, கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 படி தண்ணி ஊத்த சொல்றோம். ஊத்துனதும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோனே, நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய இதோட சேர்த்து விட்டுருங்க. பிரியாணி செய்றதுக்கு முன்னாடியே அரிசிய ஊற வச்சுக்கோங்க. அப்போ சாப்பாடு சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா நம்ம போட்ட மசாலா, அரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்சம் லேசா சூடு ஏறுனோனே குக்கர மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்க புள்ளைங்கள நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட வைக்கணுமா? அப்ப நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த சாப்பாட பார்த்தா கீரை போட்டு செஞ்சிருக்கீங்கங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நார்மலா என்ன பிரியாணி செய்வோமோ, அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ஃபைனலா 2 ஸ்பூன் நெய் விட்டு, சாப்பாட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழந்தைங்களுக்கு போட்டு குடுங்க. நான் எப்போ கீரை பொரியல் செஞ்சாலும், கீரைய கடையல் செஞ்சாலும் என் பிள்ளைங்க கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கும். ஆனா, நான் இந்த பிரியாணி செஞ்சு குடுத்ததுக்கப்புறம், திரும்ப திரும்ப கேட்குறாங்க, "அம்மா அந்த கீரை பிரியாணி செஞ்சு குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த பிரியாணில எங்கேயாச்சும் கீரை தெரியுதான்னு? அது தெரியவே தெரியாது. அதனால புள்ளைங்க முழுசா சாப்பிடுவாங்க. இது போல ஹெல்த்தியா ஏதாவது சாப்பாடு உங்களுக்கு வேணும்னா, என்ன சாப்பாடு வேணும்? என்ன டிஷ் வேணுங்கிறத கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.